என்னங்க ஒரு மாதிரியா இருக்கீங்க? உடம்புக்கு எதுவும் முடியலையா? படிச்சு சொன்னேனே மதி, இப்போ என்ன வேலையை விட்டே தூக்கிட்டாரு. வீடு கட்ட வாங்கின பணம் 30 லட்சத்தையும் ஒரே வாரத்துல திருப்பி கொடுக்க சொல்லிருக்காரு. அப்படி கொடுக்கலன்னா வீட்டை காலி பண்ணணுமா? அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை முடிஞ்சிரு காஞ்சனா. கல்யாண வேலைலாம் எப்படிங்க போகுது? நல்லா போகுது. வீட்டுக்கு எங்க சொந்தக்காரங்க வந்திருந்தாங்க. வந்தவங்களும் உங்க வேலைய பத்தி தான் கேட்டாங்க. எல்லாருக்குமே உங்க விஷயம் தெரிஞ்சிருக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடி வேலை திரும்ப கிடைச்சிரும்னு அப்பா அவங்க கிட்ட சொன்னாரு. ஆனா அப்பாவுக்குமே கவலையா தான் இருக்கு. எனக்குமே பதட்டமா தான் இருக்கு. வேலைய பத்தி யோசிக்காத சுரேஷ், கிடைச்சிரும், எல்லாம் சரியாயிடும். நீ உங்க மாமாவை விட்டாதான் நல்லா வருவ சுரேஷ். பத்திரிக்கைலாம் எப்போ வருதுமா? இன்னைக்கு வந்துரும் மாப்ள. ஏற்பாடுலாம் ரொம்ப சிறப்பா இருக்கு. அதெல்லாம் பண்ணிடலாமா? சுரேஷோட வேலை விஷயமா பொண்ணு வீட்டுக்காரங்க கொஞ்சம் பயந்துட்டு இருக்காங்க. அதனால நம்ம கல்யாணத்தை நடத்துற விதத்தை பொறுத்துதான் அவங்க பயத்தை போக்க முடியும். ரேவதி கல்யாணத்தை எப்படி நடத்தணுமோ அதே மாதிரி நடத்திடலாம்ப்பா. அப்ப நான் கிளம்புறேன். பணத்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டியா? பண்ணிடுவேன். ஒத்த ஆளா கல்யாண செலவெல்லாம் பாக்குறது ரொம்ப கஷ்டம்ல. பண்ணுனா எங்க இருந்து பண்ணுவாரு இவரு? எங்க போய் கடன் வாங்குறதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காரு. ஏற்கனவே அவ்வளவு கடன் இருக்கு. நான் அதை சொல்லிக்கிட்டே இருக்கேன், யாருக்குமே புரிய மாட்டேங்குது. நான் ஒரு வழி சொல்றேன், அது மாதிரி பண்ணு. மலரோட அம்மா கொஞ்சம் நிலத்தை அவ பேர்ல எழுதி வச்சிருக்காங்கல்ல, அந்த நிலத்தை வித்து கல்யாண செலவுகளை பாரு. நிலத்தெல்லாம் விக்க முடியாது. அது எனக்குன்னு எங்க அப்பா கஷ்டப்பட்டு வாங்கினது. அவ்வளவு கஷ்டத்துலயும் எங்க அம்மா எனக்குன்னு கொடுத்தது. நான் அதெல்லாம் யாருக்கும் கொடுக்க மாட்டேன்.